ஐபிசி தமிழ் நேர் நெஞ்சங்களுக்கு இனிய வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது பைபிளும் கிறிஸ்துவம் நிகழ்ச்சி. இந்த காலை வேளையில் இந்த நிகழ்ச்சியில் பைபிளும் கிறிஸ்துவம் குழுவினர் சார்பில் உங்கள் அனைவருக்கும் நல்ல தமிழர் பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். இந்த நிகழ்ச்சியில் நான் மட்டுமில்லை, என்னுடன் இணைந்து பாஸ்டர் MS வசந்தகுமாரும் வந்திருக்கின்றார். பாஸ்டர் வணக்கம். இந்த நிகழ்ச்சிக்கு இன்றும் நீங்கள் வருகை தந்ததுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி. வணக்கம். என்னுடைய வாழ்த்துக்களையும் உங்களுக்கும் நேயர்களுக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். பாஸ்டர், நீங்கள் வளமையாக பொங்கல் கொண்டாடுவீங்களா? வளமையாக கொண்டாடுறதில்லை. நீங்கள் எப்பயாவது பொங்கலை கொண்டாடி இருக்கிறீங்களா? இல்லை, நான் கிறிஸ்தவ குடும்பத்திலேயே பிறந்து வளர்ந்ததன் நிமித்தமாக என்னுடைய நண்பர்கள் அந்த காலத்தில், நான் பள்ளிக்கூடத்தில் படிக்கின்ற காலங்களில் அவர்கள் என்னை கூப்பிடும்போது போயிருக்கிறேன். ஆனால் எங்களுடைய வீட்டில் என்று பொங்கல் கொண்டாடியதாக இல்லை. ஏன் பாஸ்டர் கிறிஸ்தவர்கள் பொங்கல் கொண்டாடுறதில்ல? வழமையாக நம்முடைய மக்கள் மத்தியில் இருக்கின்ற ஒரு சிந்தனை என்னவென்று சொன்னால், பொங்கல் இந்து மதத்தவர்களினுடைய ஒரு பண்டிகை, கிறிஸ்மஸ் கிறிஸ்தவர்களினுடைய பண்டிகை என்கின்ற விதமான நம்பிக்கை இருக்கிறத நிமித்தமாக சில கிறிஸ்தவர்கள் பொங்கலை கொண்டாடுகின்றார்கள். இந்தியாவிலும் இலங்கையிலும் பார்த்தீர்கள் என்று சொன்னால். ஆனால் சில கிறிஸ்தவர்கள் அது நம்முடைய பண்டிகை இல்லை என்கின்ற ஒரு சிந்தனை அவர்களுக்கு காணப்படுகிறது. இப்பொழுது நாங்கள் இந்த கிறிஸ்மஸ் காலம் முழுவதும், கிறிஸ்மஸே எங்களுடைய உண்மையிலே கிறிஸ்துவர்களால் நியமிக்கப்பட்ட ஒரு தேதி இல்லை, அது அபகரிக்கப்பட்ட ஒரு தேதியாக இருக்கிறது. அதாவது இயேசு கிறிஸ்து உண்மையிலே அன்றைய தினம் பிறந்தாரா இல்லையான்றது ஒரு சர்ச்சைக்குரிய விஷயமாக இருக்க, அன்றைய தினம் பிறந்த தினத்தாக நாங்கள் நினைவு கூர்ந்து கொண்டாடுகின்றோம் என்றது நிறைய நிகழ்ச்சிகளில் நேர்களை நீங்கள் கேட்டிருப்பீங்க. பொங்கல் என்று சொல்லும் பொழுது வெவ்வேறு பொங்கல் இருக்கின்றன. ஆனால் இந்த பொங்கல் தினமே, இந்த பொங்கல் கொண்டாட்டமே உழவர்களுடைய பண்டிகையாகத்தான் இருக்கிறது. நாங்கள் சாப்பிடுகின்ற சாப்பாடு எல்லாமே உழவர்கள் தருகின்ற அவர்களுடைய கடின உழைப்பால் தான் எங்களுக்கு வருகிறது. என்னதான் நாங்கள் இந்த மேற்கத்திய உலகத்தில் இருந்தாலும் பிரெட்டும் பாஸ்டாவும் ரொம்ப நாள் சாப்பிட்டு இந்த உடம்பெல்லாம் தாங்காது. எப்படியாவது சாதம், சாப்பாடு, இட்லி, தோசை எல்லாம் தேவைப்படுகின்ற தமிழர் மக்களாக இருக்கின்ற நாங்கள் ஏன் இந்த உழவர் தினத்தை மற்றும் நாங்கள் நிராகரிக்கிறோம் என்று சொல்கிறதை விட, நாம் ஒரு குறிப்பிட்ட விதமான பாரம்பரியத்தில் வளர்ந்ததன் நிமித்தமாக, கிறிஸ்தவ பாரம்பரியத்தில் வளர்ந்ததன் நிமித்தமாக நாம் நம்முடைய மார்க்க ஆசாரங்கள், பண்டிகைகளை நாம் கை கொண்டு வருகிறோம். இந்த ஆவிக்குரிய சபை என்று ஒரு வார்த்தை பாவித்தீர்கள். அந்த ஆவிக்குரிய அப்படி என்றால் என்ன? இது கிறிஸ்தவர்கள் தாங்களாகவே வகுத்து வைத்திருக்கின்ற சில பிரிவுகள். இப்போ பாரம்பரிய சபைகள் என்று சொல்லும்போது கத்தோலிக்க சபை, சர்ச் ஆஃப் இங்கிலாந்து, மெத்தடிஸ்ட், பேப்டிஸ்ட், அதாவது நீண்ட காலமாக பாரம்பரியமாக இருந்த சபைகளுக்கு பாரம்பரிய சபைகள் என்ற ஒரு பெயர். இதெல்லாம் யார் வைத்தது பெயர் வைத்தது சரியா பிழையா என்பது இன்னொரு தர்க்கம். இப்போ புதிதாக ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்ற சபைகள், அதுக்கு 2-3 விதமான பெயர்கள் இருக்கிறது. ஒன்று கரிஸ்மெட்டிக் சர்ச்சஸ், இங்கிலீஷில், ஆங்கிலத்தில் சொல்வார்கள். இல்லைனா பெந்தேகோஸ்தே சபைகள், தமிழ் அதுக்கு ஆவிக்குரிய சபைகள். காரணம் என்னவென்று சொன்னால், பரிசுத்தாவியானவரினுடைய வழி நடத்துதலின்படி செயல்படுகின்ற சபைகள் என்கின்ற அந்த சிந்தனையில் ஆவிக்குரிய சபைகள் என்று அவர்கள் தங்களை இனம் கண்டாலும் கூட, அவர்கள் சொல்கிற காரியம் மற்ற பாரம்பரிய சபைகள் ஆவியானவரை நம்புவதில்லை என்று. ஆனால் அந்த கருத்தை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. கிறிஸ்தவர்களாக இருக்கின்றவர்கள் பரிசுத்தாவியானவரை விசுவாசிக்கிறவர்களாகத்தான் இருக்கின்றார்கள். மக்களினுடைய நம்பிக்கை சபைக்கு சபை எல்லா விஷயங்களிலும் வித்தியாசப்படுகிறது. பாஸ்டர், இன்று உண்மையிலே நீங்க நம்புறீங்களோ இல்லையோ, பொங்கல் நீங்க ஏன் கொண்டாடலையோ இல்ல கொண்டாடுறீங்களான்றது கேட்கறதுக்காக இன்று உங்களை கலையத்துக்கு நாங்கள் வரவேற்கவில்லை. பாஸ்டர், இன்று நாங்கள் இந்த 2016ஆம் ஆண்டு ஆரம்பித்து விட்டது. இப்பொழுது பொங்கல் நிறைய வீடுகளில் ரொம்ப கோலாகலமாக கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள்.
ஆனால் இன்னொரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா எத்தனையோ விஷயங்க என்ன சொல்கிறது, மனசுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போது கடந்த வருடம் முடிவடையும் பொழுது பாரிஸில் நடந்த தீவிரவாதம், இந்த தீவிரவாதம் என்ற வார்த்தையே எல்லா இடத்துலையும் எங்களை பயமுறுத்திட்டே இருக்குது. ஏதோ லண்டனில் போன்ற ஒரு பெரிய நகரங்களில் இருக்கிறவங்கெல்லாம் எப்பொழுது எங்கே தாக்க போகிறார்கள் என்று ஒரு இது இருக்குது. இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்ததுலேருந்தே இஸ்லாமியர்களை பார்த்தால், அந்த மதத்தவர்களை பார்த்தால் நிறைய வேறு வேறு சிந்தனைகள் எல்லாம் சொல்கிறார்கள், கருத்துக்களை சொல்கிறார்கள். அவர்கள் மேலே ஒரு வெறுப்பை உருவாக்கும் வகையில் நிறைய சோஷியல் மீடியாவில் இருக்கிறது, இன்டர்நெட்டில் இருக்கிறது, தொலைக்காட்சிகளில் பார்க்குறோம். இன்னும் ஒரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா தீவிரவாதம் என்றே நீங்கள் எடுத்தீங்க என்றால் கூட ஒரு வெறுப்பு, ஒரு இந்த மாதிரி என்ன சொல்கிறது, மனசுக்கு ரொம்ப சஞ்சலமும் கஷ்டமும் உருவாக்கின்ற கொடுக்கின்ற விஷயங்கள் எங்கிருந்து ஆரம்பிக்கிறது என்று எனக்கு தெரியல. இப்போது தீவிரவாதம்னு சொல்கிறோம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு, உலகமே எப்படி போய்கொண்டு இருக்கிறதுன்னு சொல்ல முடியாது. இன்னொரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ் நடந்துட்டு இருக்கு. சென்னையில் பார்த்தீங்கன்னா வெள்ளம், இலங்கையில் பார்த்தீங்கன்னா வெள்ளம், இந்த விஷயங்கள்னால எத்தனையோ பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் எல்லாத்துக்கும் பின்னாடி நாங்கள் பார்த்தோமேனால் மற்றவர்களை சகிக்கிற தன்மை மனிதர்கள் மத்தியில் குறைந்திருக்கிறதுன்றது தான் என்னுடைய ஒரு சிறிய கருத்து ஒன்று. எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்றால் தீவிரவாதம் இருக்குது, மற்றவர்களை பிடிக்காது. இப்போது உதாரணத்துக்கு ஏன்னா நான் ஒரு மதத்தவர்களை சொல்லி இன்னொருத்தர்களை சொல்லக்கூடாதுன்றதுக்காக சொல்கிறேன். இந்த கூ கிளாக்ஸ் கிளான்னு கேள்விப்பட்டிருப்பீங்க எல்லாரும். அவங்க அடிப்படையில் அவர்கள் கிறிஸ்துவர்கள் என்று சொல்லிக்கொள்கின்ற ஒரு குழுவினராக இருக்கிறார்கள். அதனால் மதத்தின் பேரால் தீவிரவாதம் செய்கிறது, ஹேட் கிரைம்ஸ், மற்றவர்கள் மேலே தாக்குதல்களை செய்கின்றார்கள். எல்லாம் கேட்கும் பொழுது நீங்கள் கடந்த நிகழ்ச்சிகளில் கூட நம்பிக்கையாக இருக்க வேண்டும், ஆண்டவர் எங்களோடு இருக்கிறார் என்று சொன்ன அந்த விசுவாச வார்த்தைகளுக்கு மேலாக ஒரு பயம் வருகிறது. இந்த பயங்களை எல்லாம் நீக்கும் வகையில், இதையெல்லாம் போக்கும் வகையில் வேதாகமத்தில் என்னென்ன வார்த்தைகள் இருக்கின்றன என்று சொல்ல முடியுமா பாஸ்டர்? இப்போ நீங்கள் சொன்ன காரியங்கள் நிறைய தலைப்புகளை நீங்கள் ஒன்றாக இணைத்து விட்டீர்கள். சகிப்புத்தன்மை கிறிஸ்தவர்கள் மத்தியில் காணப்பட வேண்டிய ஒரு முக்கியமான காரியம் சகிப்புத்தன்மை. இப்போ பொதுவாக இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவத்திற்கு எதிராக இருக்கின்றார்கள் என்கின்ற கருத்து பொதுவாக காணப்படுகின்ற ஒன்று. இப்போ இந்த விதமான ஒரு பகை, அதாவது இஸ்லாமியர்களுக்கு கிறிஸ்தவத்தின் மீது ஒரு பகை வருவதற்கு காரணம் என்ன என்பதையும் அலசி ஆராய்ந்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் இதற்கு உண்மையிலேயே காரணம் கிறிஸ்தவர்கள் தான். எப்படி சொல்றீங்க? ஏனென்றால் ஆரம்ப காலங்களில், அதாவது பாலஸ்தீனா, அதாவது இயேசு கிறிஸ்து பிறந்த இஸ்ரவேல் நாடு இஸ்லாமியர்கள் வசமானதற்கு பிறகு நீங்கள் உலக சரித்திரத்தை வாசித்து பார்த்தீர்கள் என்றால் ஐரோப்பாவில் இருந்து பல தடவைகள் எருசலேமுக்கு படையெடுத்து சென்றார்கள். அந்த எருசலேமை மறுபடியுமாக கைப்பற்ற வேண்டும் என்று. என்றால் எருசலேம் கிறிஸ்தவ நாடு, கிறிஸ்தவ இடம், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட இடம், அது கிறிஸ்தவர்களுடைய கையில் இருக்க வேண்டும், இஸ்லாமியர்களுடைய கைக்கு போய்விடக்கூடாது என்பதற்காக அந்த இடத்தை கைப்பற்றுவதற்காக ஐரோப்பியர்கள் அந்த காலத்தில் மேற்கொண்ட யுத்தங்கள், அது சபை சரித்திரத்தில் இல்லைன்றால் உலக சரித்திரத்தில் க்ரூசைடர்ஸ் என்று சொல்வார்கள், சிலுவை படை எழுச்சி காலம். அந்த காலத்தில் கிறிஸ்தவர்கள் என்று தங்களை சொல்லிக்கொண்டவர்கள் பல்வேறு விதமான அக்கிரமங்களை செய்திருக்கிறார்கள். அதாவது அந்த பிரதேசத்தை கைப்பற்ற போவதற்காக இஸ்லாமியர்களுக்கு கடுமையான துன்பங்களை அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். அதனுடைய ஒரு விளைவு, இப்ப என்னை பொறுத்த வரைக்கும் இயேசுவினுடைய போதனையினுடைய அடிப்படை அம்சம் உன்னை போல் உன் அயலானை நேசிப்பாயாக. இப்ப நான் அடிக்கடி சபைகளில் சொல்ற காரியம், நிறைய கிறிஸ்தவர்களுக்கு பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் இடையில வித்தியாசம் தெரியாது. யுத்தங்களை நியாயப்படுத்துகின்ற ஒரு தன்மை. இப்ப பழைய ஏற்பாட்டில் தேவன் சில யுத்தங்களை தம்முடைய தண்டனை நிறைவேற்றப்படுகின்ற ஒரு கருவியாக உபயோகித்தார். ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்தில் தண்டனை கடைசி காலத்துக்கு தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது, கடவுளுடைய நியாய தீர்ப்பு. இப்ப புதிய ஏற்பாட்டு காலத்தில் என்ன காரியங்கள் அங்கு முக்கியமாக சொல்லப்பட்டிருக்கின்றன என்றது முக்கியம். இப்ப கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல், அது பழைய ஏற்பாட்டு காலத்தில் கொடுக்கப்பட்ட ஒரு காரியமாக இருக்கிறது. சமீபத்தில் நான் ஒரு பேட்டியில் பார்த்தேன், ஒபாமா
இந்த விதமான பழைய ஏற்பாட்டு கோட்பாடுகளை வைத்து நாட்டை ஆட்சி செய்ய முடியாது என்று சொல்லி இருக்கிறார். எனவே அது கிறிஸ்தவர்கள் மத்தியில் பல்வேறு விதமான விமர்சனங்களுக்கும் உள்ளாகி இருக்கின்றன. ஆனால் அந்த காரியங்கள் இஸ்ரவேல் மக்கள் தங்களுடைய காலத்தில் எப்படி ஒரு சமுதாயத்தில் குற்றம் செய்யும் போது குற்றத்திற்கு கொடுக்கப்பட வேண்டிய தண்டனையை குறித்து இயேசு கிறிஸ்து தேவன் சொல்கின்றார். இப்போ புதிய ஏற்பாட்டுக்கு வரும்போது அடிப்படையாக 2 விஷயங்கள் இருக்கிறது. ஒன்று, உன்னை 1 மைல் தூரம் ஒருவன் நடக்க வரும்படி சொன்னால் நீ 2 மைல் தூரம் போ. உன் அங்கியை எடுத்துக்கொள்கிறவனுக்கு உன் மேல் வஸ்திரத்தையும் கொடு. அப்ப இது கிறிஸ்தவத்தினுடைய ஒரு முக்கியமான விஷயம். யாரும் போதிக்கின்ற ஒரு காரியம் அல்ல. அதாவது நம்முடைய அங்கியை யாராவது எடுத்துக்கொள்ள முற்பட்டால் அவனிடத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் அபகரிக்கலாம் என்று எண்ணுகிற சிந்தனை அது கிறிஸ்தவத்திற்கு முரணான ஒரு சிந்தனை. இப்ப ஐரோப்பியர்கள் அந்த காலத்தில் எருசலேம் இஸ்லாமியர்களினுடைய வசமாகியது. இதெல்லாம் அரசியல் ரீதியான காரணங்கள், அரசியல் யுத்தங்கள். அப்ப அதை போய் கைப்பற்ற வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கத்தோடு இஸ்லாமியர்களுக்கு அவர்கள் இழைத்த அநீதிகள், கொடுமைகள், அதனுடைய விளைவை இன்றைக்கு இவர்கள் சந்திக்கின்றார்கள். இப்ப இல்லைன்னா அந்த பகை வந்திருக்காது. இப்ப நான் ஒரு மனிதனோடு பகையோடு நடந்து கொண்டால் தான் அவனும் என்னை பகைப்பான். அப்ப நான் அன்பை காண்பித்தேன் என்று சொன்னால் அவன் என்னை பகைக்க மாட்டான். ஆனால் வரலாற்றை குறித்து நீங்கள் இன்று நடக்கின்ற விஷயங்களை நியாயப்படுத்த வரவில்லை. இப்படியாகத்தான் தோன்றினது என்று சொல்ல. இப்படியாகத்தான் தோன்றினது. இப்ப இன்னும் ஒரு விதத்தில் பௌத்த மதம் உருவாகிய காலகட்டத்தில் அசோக சக்கரவர்த்தியினுடைய வாழ்க்கையை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் அவருடைய மனதில் அந்த யுத்தத்தினுடைய அழிவுகளை பார்த்து அவர் மிக மிக வேதனைப்பட்டு தான் பௌத்த மதத்தை தழுவினார். இப்போ நாங்கள் இந்த மிஷன் சப்ஜெக்ட்ஸ் படிக்கும்போது இலங்கையை குறித்து ஆராய்ச்சி செய்த போது ஒரு விஷயம், என்னுடைய விரிவுரையாளர் இங்கு இருக்கின்றவர் இங்கிலாந்தில், அவர் கேட்ட ஒரு கேள்வி, அதற்கு பதிலை கண்டுபிடிக்கும்படி சொன்னார். கிறிஸ்தவமும் வெளிநாட்டிலிருந்து இலங்கைக்கு வந்த ஒரு மதம், பௌத்தமும் வெளிநாட்டிலிருந்து இலங்கைக்கு வந்த ஒரு மதம். அப்படி இருக்கும்போது 400 வருஷ ஐரோப்பியர்களினுடைய ஆட்சி இலங்கையில் இருந்தும் இலங்கை கிறிஸ்தவமாக மாறாமல் பௌத்தமாக மாறியதற்கு காரணம் என்ன? அருமையான ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்க பாஸ்டர். ஆனால் இந்த கேள்விக்கு பதில் சொல்வதற்கு முன்பதாக ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு செல்வோம். வணக்கம் நேயர்களே, ஐபிசி தமிழ் தொலைக்காட்சியில் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது பைபிளும் கிறிஸ்துவம் நிகழ்ச்சி. இன்றைய பைபிளும் கிறிஸ்துவம் நிகழ்ச்சியில் நாங்கள் பைபிளிலிருந்து சகிப்புத்தன்மையை மேம்படுத்தும் விஷயங்கள் என்னென்ன இருக்கின்றன என்ற ஒரு விஷயத்தில் ஆரம்பித்து இப்பொழுது எங்கேயோ பாஸ்டர் விளம்பர இடைவெளிக்கு முன்பதாக ஒரு அருமையான ஒரு கேள்வி அவருடைய விரிவுரையாளர் கேட்டதாக சொல்லியிருந்தார். இலங்கையில் வெளிநாட்டிலிருந்து இலங்கைக்கு பௌத்தமும் வந்தது, கிறிஸ்துவமும் வந்தது. 400 வருடங்கள் ஆங்கிலேயருடைய ஆட்சிகள் இருந்தாலும் எப்படி அது பௌத்த நாடாக மாறினது என்று விளம்பர இடைவெளிக்கு முன்பதாக நீங்க கேட்டீங்க. நல்ல ஒரு கேள்வி. இந்த கேள்விக்கு என்ன பதில்? இந்த கேள்விக்கு இருக்கிற பதில் ஒரே ஒரு பதில் தான். எப்படி 2 மதங்களும் இலங்கைக்கு வந்தது? ஐரோப்பியர்கள் இலங்கையை, நம்முடைய நாட்டை ஆட்சி செய்கின்ற காலத்தில் அவர்கள் இலங்கையை கிறிஸ்தவமயப்படுத்தினார்கள், தங்களுடைய கலாச்சாரத்தை அங்கு புகுத்தினார்கள். அது மாத்திரமல்ல, அங்கு இஸ்லாமியர்கள் வசமாக இருந்த வியாபாரத்தை தங்கள் கைப்பற்றினார்கள். அப்ப நிறைய யுத்தங்கள் நடந்தது. எனவே இலங்கையை சேர்ந்த மக்கள் கிறிஸ்தவத்தை பார்க்கும்போது எப்படி பார்த்தார்கள் என்று சொன்னால், அவர்கள் நாட்டை ஆக்கிரமிக்க வந்த ஒரு அந்நியர்களாகத்தான் பார்த்தார்கள். இப்ப இந்த காரியங்களை கிறிஸ்தவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய ஒரு நீண்டகால ஒரு ஆதங்கம், மனதில் இருக்கிற ஆதங்கம். என்ன, இந்த சரித்திரம் தெரியாமல் தப்பு தப்பாக காரியங்களை குறித்து நாம் சிந்திக்கக்கூடாது, மற்றவர்களுக்கு சொல்லக்கூடாது. இப்ப பௌத்த மதம் வந்தபோது அது அஹிம்சையை அடிப்படையாக வைத்து, புத்தரினுடைய போதனைகளை அடிப்படையாக வைத்து, அன்பை அடிப்படையாக வைத்து வந்தது. மாத்திரமல்ல, நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் அசோக சக்கரவர்த்தி மருத்துவ உதவிகளை இலங்கைக்கு செய்ததை குறித்த கல்வெட்டு குறிப்புகள் கூட அங்கு இருக்கிறது. இப்ப கிறிஸ்தவர்களும் ஐரோப்பியர்கள் மருத்துவ உதவிகள் எல்லாம் செய்தார்கள், உண்மை. ஆனால் பௌத்த மதம் வந்தபோது எந்த விதமான அரசியல் பின்னணி இல்லாத நிலையில், அரசியல் உதவி இல்லாத நிலையில், அது ஒரு தனியாக
கௌதம புத்தரினுடைய அன்பின் போதனைகளை மக்களுக்கு அறிவிக்கின்ற ஒரு போதனையாக வந்ததன் நிமித்தமாக அங்கு அது நிலை கொண்டு விட்டது. ஆனால் கிறிஸ்தவம் வந்த போது மக்கள் என்ற இது சிங்கள மக்கள் மத்தியில் இருக்கின்ற இலக்கியங்களை நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்றால், கிறிஸ்தவர்கள் ஒரு கையில் பைபிளையும் ஒரு கையில் வாளையும் ஆயுதத்தையும் வைத்து மதத்தை பரப்பினார்கள் என்பது பௌத்தர்கள் மத்தியில் ஆழமாக பதிந்திருக்கின்ற ஒரு காரியம். ஆனால் பாஸ்டர், அது அன்று மட்டும் இல்லை, இன்று கூட இது வேற வேற நிகழ்ச்சிகளில் கூட நாங்கள் பேசியிருக்கிறோம். கிறிஸ்துவம் என்று சொல்லும் பொழுது ஒரு பக்கத்தில் நீங்கள் இப்போ வாள்னு சொன்னீங்க, இப்போ வாளுக்கு பதிலாக அவங்க வேற என்னென்னமோ ஸ்கூலுக்கு அட்மிஷன், இல்லைன்னா ஒரு வேளை உணவு, இல்லாவிட்டால் உயர்ந்த பல்கலைக்கழகங்கள் அனுமதி, இல்லாவிட்டால் எத்தனையோ மருத்துவமனைகளில் வேலை செய்யும் வாய்ப்புகள். சபைகள் இன்று எத்தனையோ பேர் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், சபைகளில் சேர்வதற்கு முக்கியமான காரணம் அங்கே வேலை வாய்ப்புகள் கொடுக்கப்படுகின்றன என்று. முக்கியமான தங்குகின்ற அதாவது ஒரு சபையில் சேர்ந்து அங்கே தங்குவதற்கு முக்கியமான காரணம் அந்தந்த சபைகளில் அவர்களுக்கு தேவையான வசதிகள் அமைத்து கொடுக்கின்றன என்று. இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு நான் சொல்ல வரல. ஆனால் ஒரு பக்கத்தில் ஒரு கையில் இந்த மாதிரி உதவிகளும் மறுபக்கத்தில் பைபிளும் வைத்து இப்படி செயல்படுகின்ற கிறிஸ்துவம், அதாவது கிறிஸ்தவம் உண்மையான கிறிஸ்துவினுடைய அன்பை காண்பிக்கின்றதாக இருக்க வேண்டுமே தவிர, செய்யப்படுகின்ற உதவிகள் மதம் மாறினால்தான் அந்த உதவியை பெற்றுக்கொள்ளலாம் என்கின்ற ஒரு நிபந்தனையோடு செய்யப்படக்கூடாது. இது கிறிஸ்தவத்துக்கே ஒரு பெரிய இழுக்காக அமைந்திருக்கின்றது. மக்கள் இன்றைக்கு கிறிஸ்தவத்தை வெறுப்பதற்கு இது முக்கியமான ஒரு காரணம். இப்போ இலங்கையில் நாம் தமிழர்களாக இருக்கிறதன் நிமித்தமாக பௌத்தர்கள் மீது கொஞ்சம் ஒரு கசப்பு வெறுப்பு காணப்படுகிறது. இப்போ இந்த வெறுப்பு கசப்பெல்லாம் உருவானதற்கும், நான் என்னுடைய ஆராய்ச்சியை நீங்கள் அந்த புத்தகத்தை வாசித்து பார்த்தீர்கள் என்றால் உங்களுக்கு புரியும். ஐரோப்பிய ஆட்சி காலத்தில் கிறிஸ்தவத்தினுடைய பெயரால் அவர்கள் நடந்து கொண்ட விதம் அவர்களுக்கு கிறிஸ்தவத்தின் மீது ஒரு வெறுப்பை ஏற்படுத்தி விட்டது. இப்போ இஸ்லாமியர்களுக்கும் அதே நிலைதான். இப்போ நீங்க எழுதியிருக்கிற இந்த புத்தகத்துடைய தலைப்பு சொல்ல முடியுமா? இல்லை, இது நான் செய்த யூனிவர்சிட்டியில் செய்த என்னுடைய தீசிஸ். அதாவது இலங்கையில் பௌத்த மக்கள் கிறிஸ்தவத்திற்கு எதிராக இருப்பதற்கான காரணங்கள். அதற்கான காரணங்களை பார்த்தீங்கன்னா, கிறிஸ்தவர்கள் தான் நாங்களாகவே எங்களுடைய தலையில் மண்ணாளி போட்டுக்கொண்டு உட்கார்ந்து இருக்கிறோமே தவிர, நாம் கிறிஸ்துவினுடைய அன்பை தெளிவாக காண்பிக்கவில்லை. இப்போ மகாத்மா காந்தியை ஒரு உதாரணத்துக்கு எடுங்கள். மகாத்மா காந்தி தென்னாப்பிரிக்காவில் இருந்தபோது கிறிஸ்தவத்தை குறித்து நன்றாக அறிந்திருந்த ஒருவர். ஆனால் அங்கு அவருக்கு இனவெறி மிக்க வெள்ளைக்காரர்களினுடைய செயல்கள் கிறிஸ்தவத்தின் மீது ஒரு வெறுப்பை ஏற்படுத்தியது. இதனால்தான் அவருடைய வாழ்க்கை வரலாற்றை வாசிக்கும் போது சொல்கிறார், கிறிஸ்துவை நேசிக்கின்றேன், கிறிஸ்தவர்களை வெறுக்கிறேன் என்று, இல்லைனால் கிறிஸ்தவத்தை வெறுக்கிறேன் என்று. அப்ப நாம் கிறிஸ்தவர்களாகிய நாம் முழு உலகுக்கும் அன்பையும் சமாதானத்தையும் கொடுக்கக்கூடிய இயேசுவை நாம் வைத்துக்கொண்டு, அந்த இயேசுவினுடைய அன்பை, இயேசுவினுடைய இரக்கத்தை, இயேசுவினுடைய சகிப்புத்தன்மையை மற்ற மதத்தினருக்கு காண்பிக்காமல் இருக்கிறோம். எவ்வளோ பெரிய பாரடாக்ஸ்! இப்போ நாங்க இயேசு கிறிஸ்துவ என்று சொல்லும் பொழுது, அல்லாவிட்டால் கிறிஸ்துவம் என்று சொல்லும் பொழுதே முதன்மையாக மனதில் தோன்றும் விஷயம் அன்பு, சகிப்புத்தன்மை, மன்னிப்பு, தியாகம். இந்த வார்த்தைகள் எல்லாம் இருந்து எவ்வளவு தூரமாக அரக்கத்தன்மை, கொடுமைப்படுத்துறது, இந்த மாதிரி என்ன சொல்றது, ரான்சம், ஒருவரை இது செய்தால்தான் நான் அன்பு கூறுவேன் என்று நிபந்தனைகள்லாம் எவ்வளோ தூரத்தில் இருக்கின்ற விஷயங்கள். ஆனால் இவற்றை எல்லாம் கிறிஸ்துவத்துக்குள் கொண்டு வந்தவர்கள் ஆதி காலத்து கிறிஸ்தவர்கள், இந்த க்ரூசைடர்ஸ்னு சொல்லும்பொழுது. ஆனால் பாஸ்டர், என்னுடைய விருப்பம் என்னன்னா, இன்றைய காலத்துக்கு மீண்டுமாக இந்த சகிப்புத்தன்மைக்குள்ள இந்த தலைப்பு கொண்டு வரும் என்றால் இது எப்படி முடியும்னா, நான் நினைக்கிறேன் யதார்த்தமான உதாரணங்களை கொடுப்போமே. இப்போது என்னுடைய பல்கலைக்கழகத்தில் எனக்கு பக்கத்தில் இருக்கிறவர் நாஸ்திகர்னு வைப்போமே, அவருக்கு கடவுள்னா என்னன்னே தெரியாது. நான் ஒரு கிறிஸ்தவராக இருந்து எப்படி அவரோட தான் சேர்ந்து நாங்கள் ப்ராஜெக்ட் செய்யணும்னு நினச்சிப்போமே. எப்படி இப்போ ப்ராஜெக்ட் செய்யும் போது மத நம்பிக்கைகள் அதுக்குள்ள வராது தானே? தொடர்ந்து சரி, ஒரு வேலை அதாவது மதத்தை அடிப்படையாக வைத்து மனிதர்களை நாம் நேசிக்கக்கூடாது, நாம் எல்லாரையும் நேசிக்க வேண்டும். இப்போ இயேசுதான் நமக்கு உதாரணம். யாரை அவர் நேசித்தார்? தம்மை சிலுவையில் கொடூரமான முறையில் சித்திரவதை செய்து கொலை செய்தவர்களையே இயேசு கிறிஸ்து நேசித்தார்.
எனவே அவரை நாம் பின்பற்றும் போது நாம் எல்லாரையும் நேசிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். இப்போது நான் ஒரு காரியத்தை சொல்ல வேண்டும், இல்லை என்றால் இப்போ ஐரோப்பியர்கள் எங்களுடைய நாட்டுக்கு வந்தபோது நடந்து கொண்ட விதம் வித்தியாசமானது. ஆனால் இன்றைக்கு ஐரோப்பியர்களினுடைய நிலைமை வித்தியாசமானது. ஆனால் 18ஆம் 19ஆம் நூற்றாண்டுகளுக்கு பிறகு வந்த என்லைட்மென்ட் பீரியட், அவர்களுடைய சிந்தனைகள் மாற்றமடைந்தது. அதன் நிமித்தமாகத்தான் இப்போது நீங்கள் அவர்களை பார்த்தீர்கள் என்றால் மற்ற ஏனைய மதத்தினரையும் ஏற்றுக்கொள்கின்ற தன்மையில் அவர்கள் காணப்படுகின்றார்கள். இப்போ நம்முடைய நாட்டிலிருந்து மாத்திரமல்ல, எத்தனையோ நாடுகளிலிருந்து அகதிகளாக மனிதர்கள் வரும்போது இந்த ஐரோப்பிய நாடுகள், கிறிஸ்தவ நாடுகள் தான் ஏற்றுக்கொள்கிறது. இப்போ இவர்கள் ஒரு 4 நூற்றாண்டுகளுக்கு முன்பு எந்த நிலையில் இருந்தார்களோ அந்த மனநிலையில் இருந்திருந்தால் ஒருவரையும் ஏற்றுக்கொண்டிருக்க மாட்டார்கள். இப்போ அவர்கள் தாங்கள் விட்ட பிழைகளை அவர்கள் உணர்ந்து கொண்டார்கள். இப்போ ஜான் ஸ்டாட் என்கின்ற ஒரு மனிதர், அவர் இங்கிலாந்து நாட்டை சேர்ந்தவர், மிகவும் இவாஞ்சலிக்கல் வேர்ல்டில் மிகவும் பிரபலமானவர். அவர் முதல் தடவை ஆப்பிரிக்காவுக்கு போன போது அங்கு அவர் தன்னுடைய உரையாடலை, அதாவது தன்னுடைய சொற்பொழிவை ஆரம்பிப்பதற்கு முன்பதாக தன்னுடைய மூதாதையர்கள் உங்களுடைய நாட்டுக்கு செய்த அநீதிகளுக்கு மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று மன்னிப்பை கேட்டார். அதற்கு பிறகுதான் அந்த மக்கள் அவர் சொல்வதை கேட்க முற்பட்டார்கள். இது அந்த கிறிஸ்தவத்தை சரியான விதத்தில் புரிந்து கொண்டவர்கள். இப்போ 14ஆம் நூற்றாண்டுகளில் நம்முடைய நாடுகளுக்கு ஆக்கிரமிக்க சென்ற வெள்ளைக்காரர்கள் பேரளவில் தான் கிறிஸ்தவர்களாக இருந்தார்களே தவிர வேதத்தினுடைய ஆழமான சத்தியங்களை அறிந்து கொண்டவர்களாக அவர்கள் இருக்கவில்லை. ஆனால் இப்போது நிலைமை மாற்றம் அடைந்து இப்போ இந்த நாட்டினுடைய சட்டத்திட்டங்கள் கூட வேதாகமத்திலிருந்து எடுக்கப்பட்ட சட்டத்திட்டங்களாக இருக்கிறதன் நிமித்தமாக மற்ற இன மக்களையும் நாங்கள் நேசிக்க வேண்டும் என்கின்றதில் மிகவும் உறுதிப்பாடாக இருக்கின்றார்கள். இப்போ இஸ்லாமியர்களையும் அவர்கள் இந்த நாட்டில் ஒரு இரண்டாந்தர சிட்டிசன்ஸாக இவர்கள் பார்ப்பதில்லை. எல்லாரையும் சமமானவர்களாக நேசிக்கின்ற தன்மை காணப்படுகின்றது. அப்ப இந்த தன்மை நம்முடைய சபைகளுக்குள் வர வேண்டியது அவசியம். ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்குள்ளும் வர வேண்டியது அவசியம். அதாவது உன்னை போல் உன் அயலானை நேசி. அயலான் கிறிஸ்தவனாகத்தான் இருக்க வேண்டும் என்பதல்ல. இயேசு நல்ல சமாரியன் உவமையில் அதை தெளிவாக காண்பித்தார். யூதர்கள் சமாரியர்களை மிகவும் அதிகமாக வெறுத்து ஒதுக்குவார்கள். அப்படி இருக்கும்போது காயப்பட்டு கிடந்த ஒரு யூத மனிதனுக்கு உதவி செய்தது ஒரு சமாரியன். எனவே எனக்கு பிறன் யார், நான் யாரை நேசிக்க வேண்டும் என்று கேட்டபோது அந்த உவமையை இயேசு கிறிஸ்து சொல்லி முடித்துவிட்டு காயப்பட்டு கிடந்தவனுக்கு யார் பிறனாக இருந்தான். அங்கு வந்த 2 மற்ற யூத மனிதர்களும் தங்களுடைய வேலையில் மூழ்கி போய்விட்டார்கள். ஆனால் எவன் உதவி செய்ய மாட்டான் என்று அந்த ஒட்டுமொத்த சமுதாயமும் நினைத்ததோ அந்த சமுதாயத்தை சேர்ந்த ஒருவன் என்ன செய்கிறான்? வந்து உதவி செய்கிறான். எதிரிக்கு உதவி செய்கிறான். அவன் வேற எங்கேயோ போக இருந்தவன் அந்த பயணத்தையும் கேன்சல் பண்ணிட்டு இவனை கொண்டு போய் ஒரு விடுதியில் சேர்க்கின்றான். பாஸ்டர், சொன்ன அந்த கதையோடு நாங்கள் இன்றைய நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகிறோம். சகிப்புத்தன்மை, மற்றவர்களை நேசிக்கும் விதத்திலிருந்து ஆரம்பிக்க வேண்டும் என்று நீங்கள் சொன்ன விஷயங்களிலிருந்து நாங்கள் அது ஒரு மையக்கருவாக நாங்கள் எடுத்துக்கொள்வோம். இன்றைய நேர்களே, நீங்கள் இந்த நிகழ்ச்சியை ரசித்து பார்த்தீங்கள் என்றால் உங்களுடைய கமெண்ட்ஸ், உங்களுடைய கருத்துக்கள், உங்களுடைய கேள்விகளை நீங்கள் எங்களுக்கு அனுப்பி வையுங்கள். நிச்சயமாக உங்களுடைய கேள்விகளுக்கு இந்த நிகழ்ச்சியில் நாங்கள் பதில் சொல்லுவோம். மீண்டும் இன்னும் ஒரு பைபிளும் கிறிஸ்துவம் நிகழ்ச்சியில் உங்களிடம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். ரஜினிநாதன். நன்றி, வணக்கம்.